தஞ்சாவூர் மாவட்டம் பனையூரில் 2016ஆம் ஆண்டு விவசாயி தாக்கப்பட்ட விவகாரத்தில் மகளிர் காவல் நிலைய எஸ்ஐ வேம்பு நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் மனித உரிமைகள் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், வணக்கம். வழக்கின் பின்னணி மற்றும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் வேம்பு. இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு திருவையாறு பக்கத்தில் உள்ள மரூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி நித்யானந்தம் என்பவர் அதே பகுதியில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு நிலையத்தில் லோனுக்காக அப்ளை செய்துள்ளார். இதில் அவர்களுக்கு லோன் கொடுக்க முடியாது என அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த வழக்கு மரூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் வேம்புவிடம் சென்றுள்ளது. இதை விசாரணை செய்த சப் இன்ஸ்பெக்டர் வேம்பு ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நித்யானந்தம் தஞ்சாவூர் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த பொழுது வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத வேம்பு சப் இன்ஸ்பெக்டருக்கு தஞ்சாவூர் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.